இன்றைக்கு செய்தித்தாளில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். இந்து தமிழ்ல இன்னொரு பரிசோதனை காலம் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி கசப்பான முடிவுகளை நாட்டின் நலன் கருதி எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. நலத்திட்டங்களை கொண்டு வருவார் மோடின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அரசோ எதில் வரியை உயர்த்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதாக தெரியுது. இதுவரை பெருநிறுவனங்கள் தான் தொழில் வளர்ச்சிங்கிற பெயரால் நிறைய அனுபவிச்சாங்க. அவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரே மருந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தினமலரில் அழுக்கில்லாத தூய்மையான ரயில் பயணம் மகிழ்ச்சியானது, ரயில் பெட்டிகள் அழுக்கின்றி சுத்தமாக வைத்துக் கொள்ளப்படும் தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிறது. இது சேவை குறைபாடுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரயில்வேல கழிப்பறை முதல் ஏசி குறைபாடு வரை பல தொல்லைகளை பயணத்தில் அனுபவிக்கிறோம். இந்த நிலை மாறணும்னு தினமலர் எழுதியிருக்குது. தினமணியில் ஈராக்கும் இந்தியாவும்னு ஈராக்கில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த சில மாதங்களில் அல்லது வருடங்களில் ஈராக்கின் வரைபடம் இப்போது இருப்பது போல இருக்குமா அப்படின்னு ஒரு கவலையை அதில் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த போரில் மத்திய ஆசிய நாடுகள்லேயும் குழப்பம் வரும். இந்தியாவின் எண்ணெய் தேவைக்கு இந்த நாடுகளை தான் நம்பி இருக்கிறோம். அதனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இங்கு விலைவாசி உயரும் அப்படின்னு தினமணி சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஈராக்கில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கிருந்து மீட்பதற்கு இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அங்கே 20,000 பேர் இந்தியர்கள் இருக்காங்க. சன்னி ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலில் இந்தியா நடுநிலையை வைக்க முடியாது. சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அல்கைதா ஆதரவோடு செயல்படுகிறார்கள்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்குது. ஹிந்து காங்கிரஸ் அரசு நியமித்த கவர்னர்களை மாற்ற முயற்சியில் தற்போதைய அரசு ஈடுபடுவதை பற்றி ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் இதைத்தான் செஞ்சுது. உள்ளூர் அரசியலுக்கு அதிகம் தொடர்பில்லாதவர்களை கவர்னர்களாக நியமிக்கணும், மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சியின் தலைவர்களை நியமிக்க கூடாது அப்படிங்கிற சர்க்காரியா கமிஷன் பரிந்துரையை இந்த அரசு கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு ஹிந்து சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உணவுப் பொருட்கள் விலையேற்றம் பற்றி ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. இந்த வருடம் பருவமழை குறைவாக இருக்கு. அதனால வரும் மாதங்களில் உணவுப் பொருட்களுடைய விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். விவசாய பொருட்களின் உற்பத்தி அளவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க தொலைநோக்கு திட்டங்கள் தேவைன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. நாளிதழ்களில் தலையங்கங்களில் 2 தலையங்கங்கள் விலை உயரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய சாய்ஸில் இன்று முக்கியமாக நினைக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பேசலாம். இன்னைக்கு என்னை பெரிதும் பாதித்த ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்குறப்போ, நான் வாசித்ததில் நம்முடைய ஈராக்கில் 40 இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மீட்கணும். அதற்கு அவசர கதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வெரி ஸ்பீடி மேனரில் மத்திய அரசு அதை கையாளணும். ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு நம்ம தான் பொறுப்பாளிகள் என்கிறதன் அடிப்படையில் அங்கே போயிருக்கிறதுனால அவர்கள் இஸ்லாமியர்களோ அல்லது அந்த அந்த சர்ச்சைகளுக்கோ அல்லது அந்த சாயங்களுக்கோ அப்பாற்பட்டு அவர்கள் இந்தியாவின் குடிமக்கள் இங்கே டிப்ரைவ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற அடிப்படையில் அங்கே போயிருக்கிறப்ப அவங்கள நம்ம பாதுகாத்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான உடனடி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இன்னைக்கு அமெரிக்கா உடனடியாக அங்கே துருப்புகளை அனுப்புகிற சூழ்நிலையில் ஈராக்கினுடைய நிலைமை மிக மோசமாய் சென்று கொண்டு இருக்கிறது. ஆக அங்கு ஒரு இந்தியர் இருந்தாலும் அவர் உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும். இதில் இன்னொரு 40 இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த பகுதிகள், இன்னும் தென் தமிழகத்தில் இன்னும் கடைக்கோடியில் இருக்கிற செவிலியர்கள், நிறைய செவிலியர்கள் அங்கே பணியாற்றுகிறாங்க. அந்த செவிலியர்களை உடனடியாக மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னை பாதித்த செய்தி. அது இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முதல் சவால் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமா பார்க்கலாம். பாரதி, இன்னைக்கு மீனவர்கள் 32 பேர் கடத்தப்பட்டிருக்கிற இலங்கை கடற்படையால் இது சென்ற காங்கிரஸ் அரசால் செய்ய முடியாத செயலை மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் திரும்பவும் அந்த செயல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மீனவர்களுக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவர்களுடைய பாதுகாப்பிற்கு இன்னமும் உறுதி எதுவும் ஏற்படவில்லைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய, தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஐயமாக இருக்கிறது. இதை மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டு, ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 3 முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதில் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு ராஜபக்சேவுக்கு அறிவுறுத்தி தமிழக மீனவர்களின் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தணுங்கிறது என்னுடைய இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.